வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் சேனலில் மற்றும் ஒரு புதிய படைப்பு. புத்தூரில் அமைந்த பாறை ஓவியங்கள். இதுவரை வெளிவராத இந்த ஓவியங்கள் மதுரை மாவட்டத்திலிருந்து உசிலம்பட்டி நோக்கி நாம் பிரயாணம் பண்ணும்போது சரியாக பேரையூர் திரும்புற இடத்தில் நீங்க வந்தீங்கன்னா இந்த புத்தூர் மலையை காணலாம் நண்பர்களே. இந்த புத்தூர் மலைக்கு பல வழிகள் இருந்தாலும் பேரையூர் வழியாக வரும்போதுதான் இந்த பாறை ஓவியங்களுக்கான இந்த பாதை வழியாக நீங்கள் மேலே ஏறி செல்ல முடியும் நண்பர்களே. உதாரணமாக இந்த பகுதி தான் அந்த பாறை ஓவியங்களை காணுவதற்கான ஒரு ஆலமரம் இருக்கிறது. இந்த ஆலமரத்திலிருந்து நீங்கள் பாதை இந்த மாதிரி தான் பாதை இருக்கும் நண்பர்களே. இந்த பாதை கொஞ்ச தூரம் தான் இப்படி இருக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்பவே கரடு முரடாகத்தான் இருக்கும். மேலே ஏறி செல்வதற்கு இடவசதி எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த பாறை ஓவியங்கள் கடந்த 2023 ஆண்டு பத்திரிகை வாயிலாக பார்த்துத்தான் இந்த பகுதியை நாங்கள் கண்டுபிடித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் கொக்கி முள் என்று சொல்லக்கூடிய முட்கள் பயங்கரமாகவே காணப்படும். நம்ம உடம்புல ஒரு முள் பட்டால் அதை எடுக்கங்குள்ளையும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம மேல கொக்கி போன்று நம்முடைய சதைப்பகுதியில் பிடித்துக் கொள்ளும் நண்பர்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் மேலே வந்தோம். நீங்களும் பார்க்க விரும்பினால் மிகவும் கவனமுடன் வந்து சேர வேண்டும் நண்பர்களே. இதுதான் அந்த மலையின் ஒரு 500 மீட்டர் தொலைவில் உயரத்தில் இருக்கிறதான இந்த குகை போன்ற இந்த பாறை. இந்த பாறை வெளியிருந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி காணப்படும்னா ஒரு 3 அடுக்கு பாறை போல காணப்படும். வெளியே பார்ப்பதற்கு ஒரு குன்றை போலதான் தெரியும். ஆனால் அருகில் வந்த பிறகுதான் இந்த ஒரு 3 அடுக்கு பாறையை நீங்க பார்க்கலாம். இந்த பாறையில் ஒரு குகை போன்ற ஒரு ஸ்தலம் இருந்தது. நாங்கள் கீழே தெளிவாகத்தான் கேட்டு மேலே சென்றோம். இதில் ஓவியங்கள் இருக்கிறதா என்று. அவர்கள் சொன்னார்கள் கண்டிப்பாக இருக்கிறது, கடந்த வருடங்கள் இதை வந்து கண்டுபிடித்து சென்றார்கள் என்றுதான் சொன்னார்கள். நாங்கள் தேடி பார்த்த பின்புதான் தெரிந்தது இந்த பாறையின் மேல் தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காணப்பட்டது நண்பர்களே. இந்த ஓவியங்கள் முழுவதும் வெள்ளை நிற பெயிண்டுகளால் அடிக்கப்பட்டு இருந்தது. அதாவது காலத்திற்கும் அழியாதபடிக்கு. இதில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓவியங்கள் இக்கால பெயர் கொண்டு அழைக்கும்படியாகவே உள்ளது நண்பர்களே. அதாவது அருவாள் போன்ற உருவம், மனிதன் நிற்கக்கூடிய ஒரு உருவம், அடுத்து பாத்தீங்கன்னா காதில் தொங்கக்கூடிய காதணி மற்றும் இருவர்கள் சண்டையிட்டுக் கொள்வது போல் இன்னொரு ஆட்டு வடிவிலான ஒரு உருவம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஈட்டி எறிவது போன்று, அம்பு விடுவது போன்ற அநேக ஓவியங்களை பார்க்கலாம். அதனுடைய பக்கவாட்டிலும் பாத்தீங்கன்னா ஏராளமான ஓவியங்கள் காணப்பட்டது. இது குதிரை போன்ற ஒரு வடிவம், அம்பு, ஈட்டி, ஏகப்பட்ட உருவங்கள் காணப்பட்டது நண்பர்களே. அறியக்கூடாதபடிக்கு கூட சில அடையாளங்களும் இருந்தது. நிச்சயமாக இந்த தொல்லியல் துறை இந்த ஓவியத்தை ஆராய்ந்தால் கண்டிப்பாக இது எத்தனை நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் யாரால் எழுதப்பட்டு வரையப்பட்டு இருக்கலாம் என்பதும் தெரிய வரும் நண்பர்களே. இது எல்லாமே பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்தது. ஆனால் ஒன்று, இதை அழியா வண்ணம் பாதுகாக்கிறார்கள் இந்த புத்தூர் மலைவாசிகள். இதற்கு மேலே அந்த வண்ணம் தீட்டி அடையாளம் தெரிவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஓவியங்களும் அரசும் மற்றும் தொல்லியல் துறை இதை ஆய்வு செய்தால் நிச்சயமாக ஒரு வரலாறு அழிக்கப்படாதபடி காக்கப்படும். இந்த புத்தூர் மலை ஒரு ஆபத்து நிறைந்த மலையாகத்தான் இருக்கும். இதில் ஏகப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டுகள்லாம் இதனுடைய பின்பக்க வாட்டில் எடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு நீங்க வர விரும்பினால் நான் ஏற்கனவே சொன்னது போல மிகவும் கவனமுடன் வர வேண்டும். கண்டிப்பாக ஒருத்தர் 2 பேர் வர வேண்டாம். குழுவா இருந்தால் மாத்திரமே நீங்கள் வரலாம். இந்த புத்தூர் மலையை பார்ப்பதற்கு தோற்றம் அழகாக இருந்தாலும் பாதுகாப்பு அற்றதாகவே காணப்படுகிறது இந்த புத்தூர் மலை.
நன்றி நண்பர்களே. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் நாங்கள் தந்து கொண்டே இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்கள். மீண்டுமாக புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்.